ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நிஃப்டி இண்டெக்ஸ பத்தி தாங்க. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும், ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்கும்போது, அவங்க ஒரு சில விஷயங்கள் பேசிக்கானது தெரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணு தான் நிஃப்டி இண்டெக்ஸ். ஏன்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்எஸ்சில லிஸ்ட்டா இருக்கிற இண்டெக்ஸ குறிக்கிறது தான். இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ்ங்கிறது நமக்கு ஒரு சில பேத்துக்கு மேஜரா தெரிஞ்சது நிஃப்டி 50, நெக்ஸ்ட் நிஃப்டி 50, நிஃப்டி 100, பேங்க் நிஃப்டி, ஐடி நிஃப்டி, இல்ல ஃபார்மா நிஃப்டி, இல்ல எனர்ஜி நிஃப்டி, இல்ல கமாடிட்டீஸ். ஸோ இந்த மாரி ஒரு சில இண்டெக்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா, இது மட்டும் தான் என்எஸ்சில லிஸ்ட்டா இருக்கா? இன்னும் நெறையா இருக்கா? அப்படிங்கிறது யாருமே நம்ம வந்து போய் பார்க்கறதில்ல. நீங்க ப்ராப்பரா ஸ்டடி பண்ணாம போய் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. இன்கேஸ் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னா, இண்டெக்ஸ்ல போடுங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா பேசிக்கான ஐடியா இண்டெக்ஸ பத்தி இல்ல அப்டின்னா, எந்த இண்டெக்ஸ்ல போடணும் அப்டின்னு தெரியாது. ஸோ உங்க போர்ட்ஃபோலியோவ ப வைடரா பில்ட் பண்றதுக்கு நீங்க பேசிக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். என் பேரு சரண். நான் வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷனல் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பத்தின வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க பார்ப்போம். ப்ரௌசர்ல போயிட்டு என்எஸ்சின்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த லிங்க் வரும். இந்த லிங்க்க ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து என்எஸ்சியோட வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இங்க லிஸ்ட்டா இருக்கிறது எல்லாமே இண்டெக்ஸஸ் தான். இதுல என்னென்ன இண்டெக்ஸஸ் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 4 விதமான இண்டெக்ஸஸ் இங்க குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்ல நிஃப்டி ஸ்மால் கேப், மிட் கேப் 50, நிஃப்டி மல்டி கேப், நிஃப்டி லார்ஜ் மிட் கேப், இந்த மாதிரி எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. செக்டரல் இண்டிசஸ்ல ஆட்டோ, பேங்க், எனர்ஜி, ஃபினான்சியல் சர்வீசஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா. ஸோ இந்த மாதிரி செக்டர் ஓரியன்ட் இண்டிசஸ்லாம் வந்து இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜி இண்டிசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 50, நிஃப்டி 50 வேல்யூ 20, நிஃப்டி 100ல குவாலிட்டி 30. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி சார்ட் ஆஃப் இண்டெக்ஸஸ் வந்து இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. திமேட்டிக் இண்டெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ், கன்சப்ஷன், சிபிசி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எம்என்சி. மோஸ்ட்லி இது வந்து கமாடிட்டிஸ் இந்த மாதிரி என்வாயன்மெண்ட் பேஸ்ட் இண்டெக்ஸ்லாம் வந்து இதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த இண்டெக்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போது இந்த இண்டெக்ஸில் எந்த ஸ்டாக் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நிஃப்டி 50 ஆல்ரெடி தெரியும். இப்போ நெக்ஸ்ட் நிஃப்டி 50ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இன்னைக்கு கெயின் ஆகிருக்கிறது வந்து இவ்வளோ ஸ்டாக்ஸ் கெயின் ஆகிருக்கு, மோஸ்ட் ஆக்டிவ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இதில் கீழே போயிட்டு வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகும், இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் நிஃப்டி 50ல அட்வான்சஸ் 30 ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு, 20 வந்து கீழே வந்திருக்கு. ஸோ அதோட ஃபுல் டேட்டாவும் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்கு எந்த இண்டெக்ஸில் லிஸ்ட் ஆகிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்டாக்ஸை செக் பண்ணீங்களோ அதே மாதிரி மொத்த இண்டெக்ஸும் எது மூவ்மெண்ட் அப் ஆயிருக்கு, எது மூவ்மெண்ட் டவுன் ஆயிருக்கு நீங்கள் செக் பண்ண அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், வியூ ஆல் இண்டெக்ஸஸ். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இண்டெக்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆகிருக்கு, எது வந்து டிக்ளைன் ஆகிருக்குங்கிறது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸ்லேருந்து எல்லா டேட்டாவும் இந்த பேஜில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை இந்த வெப்சைட் மூலிமா செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு என்எஸ்சியில் எவ்வளோ இண்டெக்ஸ் லிஸ்ட்டாக இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இண்டெக்ஸஸை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமாவும் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் என்னோட வீடியோஸ் லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you on next video.